ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே சிக்கன் சில்லி பக்கோடா அப்படி தான் எப்படி செய்கிறது, எப்படி வீட்டில் இருக்க கடையில் இருக்க டேஸ்ட் எப்படி வீட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நம்ம ஸ்க்ரீனில் போடுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது வந்து கச்சிதமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க. அதில் ஈரல் இருந்துச்சுன்னா ஈரல் வந்து தனியாக சுட்டு சாப்பிட்ருங்க. ஏன்னா அது எண்ணெயில் போட்டால் பொரிக்குன்னு சொல்லுவாங்க, வெடிக்குன்னு சொல்லுவாங்க. இதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோள மாவு இருக்கு இல்லையா, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க, கடையில் கேட்டுங்க. அந்த மாவை வாங்கி அதை வந்து 100 கிராம் வந்து 1 கிலோ சில்லிக்கு வந்து 100 கிராம் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு 100 கிராம் மாவு போட்டுங்க. அடுத்தது வந்து மணக்காட்டு மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மளிகை கடையெல்லாம் போய் கேட்டால் கிடைக்கும். அந்த மணக்காட்டு மசாலா வந்து எல்லாமே இருக்கும். நமக்கு தேவையான சில்லி போடுறதுக்கான தேவையான எல்லாமே இருக்கும். இது வந்து மீனுக்கும் போட்டுக்கலாம். மீனோட வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதோட வீடியோ போடுறேன். இது வந்து நல்லா அந்த மணக்காட்டு மசாலா வந்து அது ஒரு 100 கிராம், மக்காச்சோள மாவு அது கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே எலுமிச்சம்பழம் ஒரு பழம் எடுத்துக்கங்க. ஏன்னா புளிப்பு வேணும், தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எலுமிச்சப்பழம் ஒரு பழத்தை எடுத்து அரை பழத்தை எடுத்து புழிஞ்சு விட்டுக்குங்க. அடுத்து அந்த பழத்தை வந்து புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அதை வந்து நல்லா கிண்டுனா ஓரளவுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 முட்டை எடுத்துங்க. எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா 2 முட்டையை எடுத்து இந்த முட்டையை உடச்சி மஞ்சள் கருவோடு அப்படியே எண்ணெய் அப்படியே இந்த நம்ம போட்டு வச்சுருக்க மசாலா மேலே ஊற்றிடுங்க. 2 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு எனக்கு இப்போயே வாயில் நம்மங்குது சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மெல் வரும். ஏன்னா அது வாசம் நல்லா இந்த சில்லியோட ஸ்மெல் வந்து வந்துடும். ஏன்னா நம்ம வந்து மணக்காட்டு மசாலா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா இந்த கறியில் வந்து இந்த மசாலா நல்லா ஓட்டுற மாதிரி எங்கேயுமே தனியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சிக்கன் 65 நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம், அதாவது 1 ஹவர் உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு தன்மை வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடவை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து பொறுமையாக அப்படி சில்லி வந்து மெதுவாக மேலே அப்படி போட்டுட்டு உடனே கரண்டி விட்டு கிண்டுங்க. மாவு தனியாக சில்லி தனியாக வந்துடும். பொறுமையாக கிண்டிட்டு அதில் வச்சு அப்படி பொறுமையாக கிண்டுங்க. வந்து ஓட்டிவிட்டேன், கொஞ்சம் பொறுமையாக கிண்டிட்டு வந்து ஓரளவுக்கு இதாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து ஜல்லி சுட்டிங்கன்னா தனியாக உதிரியாக வந்துடும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஓரளவுக்கு கல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த இது வந்து நல்லா எடுத்துருங்க. நான் வந்து 1 கிலோ வாங்கினேன். எடுத்துங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து எண்ணெய் அடிச்சுட்டு ரெடி பண்ணிங்கன்னா சில்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோவுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வர வாய்ஸ் பற்றி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சில்லி எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து சில்லி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலி. அதாவது சில்லி பக்கோடான்னு சொல்லுவாங்க, சிக்கன் 65ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.